தம்பி ஏற்கனவே அறிமுகம் செஞ்ச மாதிரி நாங்கள் முனை இளைஞர் இயக்கம் அப்படின்னு ஈரோட்டில் அமைப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த அமைப்பு பற்றியும் இந்த அமைப்போட கொள்கைகள் பற்றியும் நேர்வழி விருது விழான்னு இதுக்கு முன்னாடி நடந்த விழாவில் சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே இருக்க பங்கேற்பாளர்கள் வேறு அப்படிங்கிறதுனால இன்னொரு முறை சொல்லிடலான்னு நினைக்கிறேன். முனை இளைஞர் இயக்கம் அப்படிங்கிறது ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை உருவாக்குனது இப்போ ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே கல்லூரி மாணவர்கள், கல்லூரி முடித்த மாணவர்கள் 1-2 பேர் இருக்கிறோம். இந்த அமைப்போட முதன்மையான நோக்கம் மக்களிடையில ஒரு நேர்மையான சுயசிந்தனை மிக்க சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். பெரிதும் மக்களோட மனமாற்றத்தை நோக்கி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். தர்ம காரியங்கள், சாப்பாடு போடுறது, குப்பை பொறுக்கிறது, இது எல்லாமே அது எங்களோட பிரதான நோக்கம் கிடையாது. இதுதான் இந்த அமைப்போட ஒரு நோக்கம் அப்படின்னு ஒரு குறுகிய அளவில் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த 400 கிலோமீட்டர் நடைப்பயணம் எங்கே தொடங்குச்சு அப்படின்னா, சரியா ஒரு 1-1.5 மாதத்துக்கு முன்னாடி அம்மாபாளையங்கிற கிராமத்தில் நேர்வழி விருதுன்னு நாங்கள் ஒரு விருது கொடுத்தோம். அதாவது லஞ்சம் வாங்காத நேர்மையான அரசு ஊழியர்களுக்கு 2 பேருக்கு அது மாதிரி தேர்ந்தெடுத்து விருது கொடுத்தோம். 2 டிஏஓக்கு, ஸ்ரீதரன், சுபா அப்படின்னு. அந்த விழா முடிஞ்ச அடுத்த நாள் கிருஷ்ணன் சார் ஈரோட்டில் அட்வொகேட்டாக இருக்காரு, எங்களோட அமைப்புக்கு மென்டாராக இருக்காரு. அவர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார், இது மாதிரி ஒரு நடைப்பயணம் சின்ன போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷனா. அப்போ முதல்ல அவர் கொடுத்த சஜஷன் வேதாரண்யம் இல்லை, ஈரோட்லேருந்து சென்னை வரைக்கும் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷன். அதுக்கப்புறம் அதை மேம்படுத்தும் போது தான் வேதாரண்யம் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் பண்ண இடத்துனால இந்த இடத்த தேர்ந்தெடுத்தோம். ஏற்கனவே பெருந்தலையூருங்கிற ஊரில் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற கொள்கையை முன் வச்சு கடந்த மக்களவைத் தேர்தலில் 1.5 மாதம் எக்ஸ்டென்சிவாக பிரச்சாரம் பண்ணி அந்த ஊர் மக்கள் 75% பேர் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஓட்டு போட்டாங்க. அவங்க வீடுகளில் இந்த வீட்டில் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டிக்கர்ஸ் ஒட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிலப்பரப்பை கவனிக்கும் போது கூடவே மக்களோட மனமும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எப்படி மாறி வந்திருக்குது அப்படின்னு எங்களால் ஒரு யோசிச்சு பார்க்க முடியுது. பெரிதும் நாங்கள் கொங்கு மாவட்டங்களில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது 10 பேர்கிட்ட பேசினா 2 பேர்கிட்ட இருந்து நிராகரிப்போ எதிர்ப்போ வரும். பாக்கி 8 பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்ததுமே முறையாக ஒட்டஞ்சத்திரத்தில் தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். அப்போ அங்கே தொடங்கி நான் திண்டுக்கல் மாவட்டத்தை விட்டு வெளியே வர வரைக்குமே பெரும் நிராகரிப்பு இருந்தது. எங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு நிராகரிப்பு இருந்தது. அது எங்களுக்கு புதிய அனுபவம் தான் சொல்லணும். இந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிக அளவு லஞ்சம் புழங்குது, ஓட்டுக்கு பணம் வாங்குறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்கூடாவே பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துலையுமே கூட ஒரு இது வரைக்கும் எங்களுக்கு தெரிய வராத ஒரு இது தெரிய வந்தது என்னன்னா, அந்த ஊர் மக்கள்கிட்ட ஓட்டுக்கு பணம் வாங்கலை அப்படின்னா அவமானப்படுத்துறது, சண்டையிடுறது, அது மாதிரி பணம் வாங்குங்கன்னு சிக்கலுக்குள்ளாக்குறது அப்படி ஒரு 4-5 பேர் சொன்னாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத வெவ்வேறு ஊர்களில் இருக்கக்கூடியவங்க வெவ்வேறு இடத்துல இருந்து ஒரே நிகழ்வை சொல்லும்போது அதை நம்ப வேண்டியதாக தான் இருக்கு. அப்படி பணம் வாங்க மாட்டேன்னு சொல்றவங்களை அவமானப்படுத்துறது எப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒருத்தரை சந்திச்சோம். அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் பெரிய பணக்காரர், 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு. அவரு சொன்னாரு, இது மாதிரி நான் ஓட்டுக்கு பணம் வாங்குறத அவமானம், அசிங்கம்னு நினைக்கிறேன், வேண்டாம்னு சொல்றேன். ஆனா கட்டாயப்படுத்தி திணிக்கிறாங்க, வீட்டில் எரிஞ்சிட்டு போயிடுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னாரு. முறை கேட்கும் போது அதிர்ச்சியா இருந்தது. இது மாதிரி மக்கள் இப்படி ஒரு நிகழ்வு இருக்குதுங்கிறதே இந்த பயணத்தின் மூலியமா தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மறுப்பு, நிராகரிப்புங்கிறத 2 வகையாக தான் பார்க்க முடியுது. ஒன்று அதெல்லாம் யாரும் திருந்துவா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது, நீங்க எவ்வளவு சொன்னாலும் மாற மாட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி நிறைய ஒரு 100 பேர்கிட்ட பேசினா ஒரு 4 பேர் 5 பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுல நிறைய பேர் நான் வாங்க மாட்டேன், ஆனால் மற்றவங்களை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நானே வாங்குவேன், நான் வாங்காமலாம் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் கண்கூடாவே நாங்கள் பிரச்சாரம் செஞ்சதுக்கப்புறம்
கைவிட்டதை கண்கூடா பார்த்தோம். நான் இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தேன், இந்த இடத்துல நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்தது அதனாலேயே நான் வாங்குறதை நிறுத்துறேன் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இவ்வளவு நிராகரிப்பு இருந்த திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்தோம். அவர் ரொம்ப எளிமையானவர் தான். அவர் வீட்டு முன்னாடி நின்று பார்க்கும்போது ரொம்ப ஓலை குடிசை அது மாதிரியான ஒரு ரொம்ப எளிமையானவர். ஆனா அவர் ஒரு அரசியல் கட்சியிலிருந்து பணம் வழங்கக்கூடியவர், பணம் கொடுத்து அவர் தான் ஊருக்கு போய் பணம் கொடுக்கக்கூடியவர். அவர் நாங்க இந்த பிரச்சாரம் செய்யும் போது நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வரீங்க, இன்னையில இருந்து நான் பணம் கொடுக்கறத நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன ஆனாலும் நான் நீ பணம் கொடுக்க மாட்டேன், அந்த பொறுப்பை வேற யாருக்காச்சும் கொடுங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. எந்த அளவுக்கு அதை நிறைவேற்றுவாருன்னு தெரியல. ஆனா கண்ணு முன்னாடி அப்படி ஒருத்தர் மாறுறது ஒரு பெரிய வெற்றியா தான் நாங்க பாக்குறோம். எங்களுக்கு இந்த பயணம் முழுக்கவே குறைவான தொகையை கையில் எடுத்துட்டு சாப்பாடு தங்குமிடம் இது மக்களிடத்திலிருந்து கேட்டு பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முதன்மையான நோக்கம். அப்படி எங்களுக்கு பல ஊர்களை கடந்து வரும்போது கிட்டத்தட்ட இன்னைக்கு 18வது நாள், ஒரு நாள் கூட நாங்கள் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் லாட்ஜில் போய் தங்கல. அதே மாதிரி எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போன வேலைகள்னு பார்த்தா இந்த 18 நாட்கள்ல ஒரு 5-6 வேலையை தான் சொல்ல முடியும். வேற வீடு இல்லாமையோ சாப்பாடு கிடைக்காமோ கடையில சாப்பிட்டதுன்னு பார்த்தா ஒரு 5-6 வேலை தான். அப்போ தமிழகம் எங்களை ஆதரிக்கும்னு நம்பணும். அது உண்மையாவே நடந்திருக்கு. இந்த நடைப்பயணம் நாங்கள் பூர்த்தி செய்யறதுக்கு தமிழகத்துக்கும் அது ஒரு வெற்றின்னு தான் நாங்கள் கருதுறோம். இந்த காந்தியின் திமிர் அப்படின்னு ஜெயமோகன் சார் ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. அதுல கொந்தர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு, ஹேக்கருங்கிறத. காந்தி ஒரு கொந்தர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது தொடர்ந்து இடித்துரைச்சுக்கிட்டே இருக்கிறது, மக்களை குற்றம் சாட்டுறது, அவங்கள எரிச்சல் ஊட்டக்கூடிய நபராக தான் காந்தி கடைசி வரைக்கும் இருந்தாரு. நாங்க இந்த நடைப்பயணத்தின் மூலியமா ஒவ்வொரு வீட்லயும் தங்கி சாப்பிட்டதுனால இந்த தமிழகமே எங்களுக்கு ஒரு தாய் தந்தையரா மாறிட்டாங்க. இதனால நாங்க கூடுதல் உரிமை எடுத்துக்கிறோம். இதனால நாங்க சொல்லக்கூடியதோட அளவு குறையாது. கூடுதல் உரிமையோட இன்னும் அதிகமா ஒரு பையன் அப்பாவோட சண்டை போடுற மாதிரி இன்னும் உரிமையோட மக்களை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல எங்களுக்கு இன்னமும் அடுத்ததா செய்ய போற ஒரு சில திட்டங்கள் இருக்குது. ஒண்ணு எப்படி மக்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்களோ, அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குறாங்களோ, அதே மாதிரி இன்னொரு பெரிய ஊழல்ல காப்பி அடிக்கிறது, பிட்டடிக்கிறது மாதிரி ஒரு திறன் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போறதுக்கு இந்த காப்பி அடித்தல்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அதுக்காக கல்லூரிகள்ல காப்பி அடித்தலுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணணும். அதுக்கு சில நடவடிக்கைகள் எடுக்கணும், செயல்களை கொண்டு போகணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. தொடர்ச்சியா இந்த நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அடுத்தது கல்லூரிகள்ல இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. காப்பி அடிக்காம நேர்மையா தேர்வு எழுதணும். தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது, ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல இருந்து எடுத்து எழுதாம வேற ஒருத்தர் கொடுத்துட்டு செய்யாம முடிந்த வரைக்கும் கராரா எல்லா மாணவர்களும் சுயமா எழுதணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பிரச்சாரம் மேற்கொள்ளணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அதனால இந்த சராசரியா இருக்கக்கூடிய மாணவர்கள், இந்த பெரும் திரள் பெரிய சராசரி கூட்டமா இருக்குது. அதை திறன் இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கிடைக்காம போறதுக்கு இது ஒரு காரணமா இருக்குது. அதை எதிர்த்து குரல் கொடுக்கறது ரொம்ப முக்கியம்னு கருதுறோம். தொடர்ந்து இந்த நேர்மையை வலியுறுத்தும் போது இதுவும் ஒரு முக்கியமான செயல்னு நினைக்கிறோம். அதனால அடுத்த திட்டங்கள்ல எங்களுக்கு ஒண்ணு இதை வலியுறுத்துறது. ரெண்டாவதா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செயற்பாட்டாளர்கள் அவங்கள சந்திச்சு முக்கியமான அமைப்புகளை ஒருங்கிணைச்சு ஒரு வலைப்பின்னலை உருவாக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. உதாரணமா சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அறப்போர் இயக்கத்தை ஒரு முன்மாதிரி இயக்கம்னு சொல்லிட முடியும். ஏற்கனவே நாங்க பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முன்னோடி அமைப்புனா அது அறப்போர் இயக்கம். அப்படி அறப்போர் இயக்கத்துல ஜெயராம் சார ஒரு முன்னோடி செயற்பாட்டாளர்னு சொல்லிட முடியும். அதே மாதிரி குக்கு சிவராஜனால ஒரு முன்மாதிரி செயற்பாட்டாளர்னு சொல்லிட முடியும். அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு செயற்பாட்டாளரை
சந்தித்து அவங்கள பேட்டி கண்டு ஒரு புத்தகமாக வெளியிடலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அடுத்துதான் இந்த திட்டங்களை வந்து நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். அடுத்தது இதை சொல்லும்போதே எனக்கு இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நாங்கள் கிருஷ்ணமால் பாட்டியோட 2 நாள் தங்கி இருக்கும்போது அவங்க ஒன்று சொன்னாங்க. இந்த அடுத்தது வந்து சர்வோதயா விழா வருது. திருவாரூரில் அவங்க நிலம் வாங்கி கொடுக்க வேண்டியவங்களுக்கு பட்டாவெல்லாம் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய பணி இருக்குது. தனியாக ஒருத்தியாக எப்படி செய்ய போகிறோம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். உங்களை பார்த்தோன்னே அந்த கவலை எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் இருக்கீங்க, பார்த்துப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எங்களுக்கு முந்தைய ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிலே மாதிரின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அவங்க இவ்வளோ தூரம் 100 வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருந்தவங்க எங்களுக்கு அவங்க கையில் இருந்த குச்சியை கை மாத்துறாங்க அப்படின்னு தான் தோணுது. தொடர்ந்து அவங்க அளவுக்கு இல்லை அவங்களோடவே மேம்பட்டு தீவிரமாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது இந்த செயல்களை இன்னும் தீவிரமாக மேம்படுத்தி ஒவ்வொரு உறுப்பினரும் தீவிரமாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிக்க நினைக்கிறேன். இந்த நடைப்பயணத்தில் தொடக்கத்திலிருந்து எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. பெண்களால் நடந்துட முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன நெருடல் இருந்தது. ஏன்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே சிரமமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்த்ததை விட பெண்கள் தான் அதிகம் இந்த நடைப்பயணத்தில் 4 பேர். அவங்க பல இடங்களில் சிரமப்பட்டது நான் தெரியும். எனக்கு அது ஒவ்வொருத்தரோட உடல் உபாதைகளும் ரொம்ப தனிப்பட்ட முறையில் தெரியும் எனக்கு. அப்போ வந்து சில பேருக்கு வந்து இந்த நடைப்பயணத்தை போய் பீரியட்ஸ் ஏற்பட்டுச்சு. 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த நடைப்பயணம் முடியும் போது என் கூட நடந்த அந்த நண்பர்கள் வந்து என்னோட மனதில் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் எனக்கு பெரிய பெருமிதம் இந்த தருணத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சில சில பிரச்சனைகள் எங்களுக்குள்ள வந்திருக்கலாம். ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு சின்ன உடற்சோர்வு இருந்துச்சு எனக்கு 2 நாள். அப்போ வந்து நாங்கள் இங்கே துவரங்குறிச்சியிலேருந்து நடந்து வரும்போது முத்துப்பேட்டையில் ரோட்டரி சங்கத்தினர் ஒரு 20-30 பேர் சூழ்ந்து எங்களை வரவேற்றது வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சியாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை வரவேற்று ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை பேசி இது மாதிரி பண்ணது வந்து பெரிய புத்துணர்ச்சியாக கடைசி நாள பயங்கர உற்சாகமாக மாற்றிட்டாங்க. ரொம்ப இந்த சமயத்தில் ரோட்டரி சங்கத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மருதூர் ரோட்டரி சங்கத்துக்கும் முத்துப்பேட்டை ரோட்டரி சங்கத்துக்கும் ஆயக்காரங்குளம் ரோட்டரி சங்கத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நடைப்பயணத்தில் என்னோட வந்த நண்பர்களை பல இடங்கள்ல நான் வந்து காயப்படுத்தியிருக்கலாம். தெரியாமல் விளையாட்டுக்கு சொன்னதாக இருக்கலாம், இல்லை நான் விளையாட்டுக்கு சீண்டினது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல நான் பல பேரை காயப்படுத்தியிருக்கேன். ஒவ்வொருத்தட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தருணத்தில் தொடர்ச்சியாக இந்த அமைப்பு செயல்படுறதுக்கு நம்ம இந்த நட்பார்ந்த சூழல் வந்து பெரிய பலம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நட்பு சூழல் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புதுசாக வந்திருக்கிற நண்பர்களும் இன்னும் நட்பாக பெரிய அளவில் இந்த அமைப்பு போகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் என்னோட உறுப்பினர் கூட நடந்த நண்பர்கள்ட்ட மன்னிப்பும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.